அவங்க கூட வந்து நிக்க விட்டு அது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு ஸ்டேஜ் வாங்கிருக்கீங்க. இதெல்லாம் வீட்டு ஓவரல நீங்க மட்டும் நிப்பீங்க, உங்க ஓரமா நிக்க வைப்பீங்களா? இப்ப நாங்க நிக்கிறோம்ல. நான் அவ்வளவு சாக்லேட் எடுத்து சாப்பிடுறத பார்த்தேன்னு கையை உடச்சிருவேன். அதுக்கிட்ட போய் சொல்லிடுவேன். எப்படி மிரட்டுவீங்க? அவங்க அக்கா போய் சொல்றோம். ஸ்கூல் மேல நிக்கும் போது அதுக்கு வாய பார்த்தீங்களாக்கா? சொல்றேன். சரி சரி அமைதியா இரு. அப்புறம் அது ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவா விட்டு. சரிங்கக்கா. பக்கத்துல பத்திரம் இதை வச்சுக்கோனா வச்சுக்க மாட்டீங்க. இந்த உருளிய விளக்கு தான் வேணும்னு வச்சுன்னு இருக்கீங்க சொல்லிட்டேன். பாத்துக்கிறோம். ஃபங்க்ஷன் அக்கா நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டினாங்க, ஞாபகம் இருக்கட்டும். அப்புறம் வாங்கடி. அக்கா வயசுக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நாங்களும் பாக்குறோம் நீ அக்கா எப்படி சமாளிக்கிறேன். பாருங்க பாருங்க. தாத்தா ஆனா சூப்பரா இருக்கும் சாரி. ஆமா இந்த ஒன் சைட்ல நீங்க கியூட்டா இருக்கீங்க. என்ன எப்படியே கட்டுங்க. அடி போடி, இதை புடிச்சிட்டு இருக்கதே கடுப்பா இருக்கு. இழுத்து கூட சொல்ல முடியல. யாரும் இழுத்து சொல்லணுமா? ஏன் இது ஒரு மாதிரி தொங்கிக்கிட்டே வரக்கு கடுப்பா இருக்கு. வரவேற்பு நீங்கதான். ஆமாயா ஆமா. தாத்தாங்களும் எப்பவுமே சூப்பர் தான், ஸ்மார்ட் தான், கியூட் தான். அவங்க தனியா நிக்கணும்னு சொன்னதுனால அக்கா ஒரு தட்டு சாக்லேட் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேலையை கொட்டிக்க சொன்னாங்க. கற்கொண்டு வச்சிருக்காங்க. எல்லாமே வச்சிருந்தாங்க. அவங்க தனியா நிக்கணுமா அப்படின்னு அடம் பிடிச்சதுனால சரி 3 தட்டு சாக்லேட்டா வச்சுட்டாங்க. ஆனா என் வீட்டு பொம்பளைக்குள்ளேயும் இருக்கணும். அதெல்லாம் நாம பூமி செய்யும். மாமா பாக்குறோம்ல, சுத்தி வேலை செஞ்சு இருக்கோம். அது மாதிரி செய்யும். வேலை செய்ய நம்ம சொல்லவே இல்லையே. உங்களுக்கு வீட்டு வெளியா இருக்கட்டும் எல்லாம் பண்ணும்போது கூடிட்டு வீட்டு யாரு இல்லாம இப்படி அறிவுலாம் பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி செய்யுன்றேன். நீ எப்ப கத்துட்டா? இப்போ இவங்க கல்யாணத்துக்கும் அவங்க மாமா அக்கால வேலை செய்யும். அவங்க கல்யாணம் இருக்கும்போது யார் வேலை செய்வா? நீங்கள தானே செய்யணும். அப்ப தூக்கவே தெரியாமிச்சிட்டு இருக்கு. இப்போ என் வீட்டு கத்துக்கணும்ல. சரி சரி நீங்க மறுப்பான வீட்டு வாங்கிடுவானா வச்சுக்கோங்க. வேற பெஸ்ட் கொடுங்க. என் குட்டி வாங்க. ஆமா இருக்கும் இந்த கேரளா ட்ரெஸ். குட்டி வாண்டு நீ அக்கம் கூட செட்டில் ஆயிட்டியா? ஆமா டாடி. மம்மி நீங்க கேரளா சாரி, அதுவும் சாரி ஆச்சரியமா தான் இருக்குல்ல. பொண்ணு ஓட்டுனீங்கன்னு வைங்களேன், அவ்வளோ கட்டி வச்சுன்னு பாத்துக்கோங்க. நீ இன்னும் உள்ளாயிட்டா இருக்கா? எப்படி? ஸ்டூல்ல சித்தப்பா, ஸ்டூல்ல நிக்கிறா? ஆமா சித்தப்பா. வாழு நிக்கிறியா? கொடு. ரூம்லயே சொல்லி மறந்துட்டியா? இன்னைக்கு இந்த ஞாபகம் மறந்து இருக்கும். தெரியலக்கா, கால் போட்டியா நாலு பாத்துக்கலாம். சரி சாப்பிட்டு எடுத்துக்கலாமா? ஒருத்தருக்கு ஒண்ணுதான். இப்போ மத்தியானம் தான் தருவேன். ஆமா, ஒருத்தருக்கு ஒண்ணுதான் தருவேன். சரி சரி. குட்டி சாக்லேட் பக்கத்துல இருக்கணும், லட்சம் சாப்பிட கூடாதுன்னு அக்கா சொல்லிட்டாங்க. சாக்லேட் சாப்பிட்டா ஊசி குத்திடுவாங்களாம், அதனால சாப்பிட கூடாதான். அவங்களே தருவாங்க சாக்லேட். அப்புறமா எடுத்து வச்சிருக்காங்க பேக்ல, வரிசையில வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் நமக்கு தான் நானே, அதனால இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அக்கா மறந்துட்டால அப்ப வச்சு கேட்டுருவேன். இது பேக் வச்சு என்ன பண்ணுவீங்க? இப்போ 2 மணி எடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க? தட்டு பேக்ல வச்சுன்னா என்ன சொல்ல சொன்னாங்க. 2 பேக்ல வச்சிருக்காங்க. வச்சிருக்காளா? அப்ப சரி சரி சரி. வரவங்க நான் உள்ள பாக்கிறேன். ஓகே. சாக்லேட்டு ஒருத்தருக்கு ஒண்ணுதான். அந்த ரூட்ஸ்ல எங்களுக்கு கிடையாது. தரையே விட அக்கா சொல்லிருக்காங்க. வேற கூட அக்கா சொல்லிட்டா. ஆமா, 2 பேருக்கு மட்டும் தரவே போகலாம். ஓவரா பேசுனீங்க. உண்மையா அடிப்போம், அக்காவே அடிப்போம். அக்கா அடிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கு. அதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே ஒரு 5 ஃபிளேவர் கொடு. டிசைன் 5 சாக்லேட் வேணும். இப்போ அக்கா தெளிவா சொல்லிட்டாங்க. லாவண்யாக்கும் பிரகத்தியக்கும் தரவே தராத அப்படின்னு. 3 தட்டும் காலி ஆயிடும் அப்படி சொல்லிட்டாங்க. உண்மைதான், அக்கா அப்படிதான் சொல்லிட்டு போனாங்க. உங்க அக்கா அப்படிதான் சொல்லிட்டு போனாங்க. ஆமா ஆமா. நீங்க ஒரு விளக்கு வச்சிருக்கீங்க, அங்க என்ன வச்சிருக்கீங்க? என்ன கதை இது? இது இந்த ஊர் வழக்கமா என்ட்ரன்ஸ்ல விளக்கு வச்சு வரவேற்கும். அதனால விளக்கு இது பூ தண்ணியில வைப்போம் நம்ம ஊர்ல, அதேதான். அவர் விளக்கோட ஒன்னா வைக்கணும். அது வர முடிச்சு விளக்கு வாங்கிக்கிச்சுங்க. சரி ஒரே இடத்துல தான் இருக்குன்னு விட்டுட்டோம். இந்த ஊருக்கு வந்து தொண்டை கட்டிக்கிச்சா என்ன? ஆமாக்கா, தண்ணி மாத்தி கட்டிக்கிச்சு.
நீங்க மட்டும் உட்காந்து ரொம்ப அழகா இருக்கும். சரி சரி சண்டை ஆரம்பிக்காதீங்க, ஒழுங்கா எல்லாத்தையும் சாப்பிட்டு கொடுங்கன்னு. இன்னைக்கு தர மாட்டாங்கக்கா, இன்னைக்கு இன்சார்ஜ் ஆகலாம். ஆனால் அவங்க கூட போராடிக்கணும் எனக்கு தெரியாது. ரெண்டு தாங்க எல்லாத்தையும். மொத்தமா ஒரே ஒரு சாக்லேட் தான் தர முடியும். ஆமா, ஒரே ஒரு சாக்லேட் தான் தருவோம். ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது. இதான் கரெக்ட். அக்கா இப்படிதான் சொல்லியிருக்காங்க. அக்கா பேச்சு நாங்க மீற மாட்டோம். உங்க அக்கா பேச்ச மீற மாட்டீங்க. அவங்க எப்படி மீறுவாங்க பாருங்க. ரொம்ப நேரமா செஞ்சுட்டு இருக்கோம், எங்களுக்கே தரல. எங்க தமிழை தூக்கிட்டு ஓடிடுவோம். அக்கா கவர் வச்சிருக்காங்க, அப்ப வேணா அதை எடுத்துக்கோங்க, அது தரமா. பகல் வச்சிருக்காளா? வச்சிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தானே. அதனால வேற கெஸ்ட் கொடுங்க, சாப்பிடக்கூடாது அக்கா எங்க வீட்டே சொல்லிட்டாங்க. அப்படியா? அப்படின்னா சரி, கம்பெனி எடுத்து நான் வருஷ பாஸ்போர்ட் எடுத்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்கன்னா அதை தூக்கி சரி ஒவ்வொரு ஓடிடலாம். ரெண்டு அக்கா இருப்பாங்களே என்னென்ன பத்தா வர டாக்டர் சொல்லுவாங்க, எந்த தேவையில்லாம் இப்படியே வந்துட்டு போறோம், நீங்க ஒழுங்கா நின்று நீங்க சாப்பிடாது. ஆமா, அவங்க தான் கொடுத்து தான் முதல்ல பாக்குறாங்க. சரி சரி, அப்புறம் பார்த்துட்டு உள்ள போறோம், நீங்க வெளியே வெடிப்பா. இந்த நேரத்துல நாங்களும் வருவோம், அப்ப பாத்துக்கிறேன். ஓகே, வாங்க வாங்க. கிருஷ்ணன் நிச்சயமா சூப்பரா இருக்கு. ஆமா, ஒவ்வொரு இடமும் பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. என்கேஜ்மெண்ட் மாதிரியே தெரியல. ஏதோ அவசர அவசரமா பண்ணதுனால, லாஸ்ட் நிமிஷத்துல பண்ணதுனால இப்படி பண்ண முடியுது. நானே ஃபீலிங்ல இருக்கேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணா, சூப்பரா இருக்கு. நிச்சயமா பிடிச்சிருக்கா? அதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் என்ட்ரன்ஸ் எல்லாத்துக்கும் ஆள் வைக்கிறேன்னு தான் சொன்னேன். ஆனா திவ்யமா தான் வேணான்னுட்டா. அது நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு தான் நல்லா இருக்கும் நீட்டா. ஆமா, நம்மளாம் அப்படித்தானே வைப்போம். வீட்டுல இருக்க குட்டி குழந்தைங்க தானே அந்த என்ட்ரன்ஸ்ல வைப்போம். ஆமா, இப்ப எந்த குழந்தைங்க விரும்புதுன்னு யோசிச்சேன். அதனால அதுக்கும் ஆளை போட்டுலாம்னு நினைச்சேன். அப்பதான் அந்த கல்ச்சர் அழிச்சிட்டு வரும். எல்லா குழந்தைங்களுக்கும் அது இன்னமும் பிடிக்கதான் செய்யும். பண்ணி தெளிக்க சொன்னா அவன் ஃப்ரெண்ட்ல நின்று அழகா தெளிக்கதான் செய்யுங்க. நாம தான் அதை மாத்திட்டோம். அதுங்க இருக்கிறது தானே ஒரு அழகு. அது என்னவோ சரிதான், நம்ம வீட்டு பசங்க இருக்கிறது நல்லாதான் இருக்குல்ல. ஆமா, இது அழகா இருக்குல்ல. ஆமா ஆமா, இதுவும் கியூட்டா தான் இருக்கு. நீ எங்க ஓடிட்டு இருக்க? ஹாய்மா. ஹாய்ப்பா. ஹாய் பிபி. ஹாய் அத்தை. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ராத்து வருஷத்துக்கு முடிஞ்சது, அதெல்லாம் அடிக்கிட்டேன். ஒரு போட்டோ எடுத்துட்டாரு. எடுத்துட்டு அவர் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி மாத்தி மாத்தி கொஞ்சம் எடுத்தாரு. மாத்தி மாத்தி வைக்க சொன்னார். அதெல்லாம் முடிச்சுட்டு இப்ப போய் ரெடியா. இவ்வளவு நேரம் என்ன பண்ண? ட்ரெஸ் சூப்பரா இருக்குமா? அப்பா சூப்பர். உங்க அப்பாவை பார்க்கணும்னு தோணுச்சுல உனக்கு? சாரிப்பா, அதுக்கு என்ன பண்ணன்னு கேட்டேன். ட்ரெஸ் அடிக்க முடிச்சுட்டு ரெடி ஆகலாம். அவன் புள்ள நான் ரெடி பண்ணி விட்டாதான் ரெடி ஆகலாம். அவன் அப்படிதானே. முக்கியமான இடத்துக்கு எங்க போனா அந்த ட்ரெஸ் முதல்ல சூஸ் பண்ண சொல்லுவான். அண்ணன் சொல்லுவாரு, ஓகே. போட்டு விட சொல்லுவாரா? அது வேற. ஆமா, பதட்டத்துல சட்டை பட்டன் போடுற லட்சணத்தை பாக்கணுமே. நடிகரா அடப்போமா, காண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மா கொண்டை போட்டு விட்டேன். ஆயாங்களுக்கு புடவை கட்டி விட்டேன். உன் மம்மி கொஞ்சம் அழகா இருக்குடி. அழகா இல்ல, சித்தியும் புருஷனும் போட மாட்டேன் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் ரெடி பண்ணி விட்டுட்டு வர லேட் ஆயிடுச்சு. மாப்பிள்ள அப்படியும் ரெடி பண்ணிருக்கா. உன் புள்ள ஸ்டேஜ்ல வரும்போது வேற நான் வந்து நிக்கணும். ஓடிட்டு இருக்கேன், ரெடியாதான். அதுவா, நீங்க தட்டு மாத்துவீங்க, அந்த தட்டை ரெடி பண்ண மறந்துட்டேன். நீ தட்டையே மறந்துட்டேன். இன்னும் ரெடியா வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் தட்டுல அசம்பிள் பண்ணி தட்டு சொல்லி கீழே வைக்கணும்ல. நம்ம தட்டு நீ தானே பண்ற. இதுவும் பண்ணிட்டேன். எல்லாம் தனித்தனியா இருக்கு. அதான் அந்த தட்டுல வச்சு எடுத்துட்டு வந்து வைக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதானே, அதை நான் பாத்துக்கிறேன். இப்போ பரவாயில்லம்மா, நான் பண்றேன். நீங்க வரவேற்கணும்ல, அதனால நீங்க எங்கே இருங்க. வரவங்களை அப்புறம் யார் வரவேற்பா? அதனால பசங்க வரவேற்பாலும் நீங்க வாங்கன்னு சொன்னாதான் நல்லா இருக்கும். நம்ம பாத்துக்கிறோம், பண்ணிட்டு போய் ரெடி ஆகும். முடிய போகுது. உங்க அண்ணன் ஸ்டேஜ் ஏற போறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல நின்னா ரெண்டு அவ்வளவுதான் மூஞ்சி தூக்கி வச்சுக்கோங்க, தெரியும்ல. அதான் ஃப்ரீ கிளிக் பண்ணி வச்சிருக்கீங்க லத்த, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கடையும் கட்டிட்டு வந்துடுவேன். அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு கட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா, நீ இல்லாம இதுவா இருக்கும். ஆமா, 15 மினிட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரம் வா. ஓகே, நீங்க வரவங்களை வாங்கன்னு சொல்லுங்க, நான் போயிட்டு. சரி சரி. அவங்களே பண்ணலாம்னு சொன்னேன், இப்ப வளர்ச்சி தேவையாவது. அது அவ ரொம்ப வருஷம் ஆசை. அவங்க அண்ணனுக்கு எல்லாம் அவதான் பண்ணணும்னு, அதனால அதை தடுக்க முடியும். என்னவோ சரிதான், இவங்க அண்ணத்தை வச்சு பசங்க வேற லெவல். ஆமா ஆமா, வருஷம் எப்படிதான் புரிஞ்சிருந்தான்னு தெரியல. சில பசங்க எப்படி புரிஞ்சுதாங்க, எனக்கு கூட அது புரியும். இவங்கெல்லாம் அப்படிதான். மீதி இருக்கு இத்தனை வருஷம் ஒன்னா இருக்கிறதுக்காக தான் அந்த 8 வருஷம் அப்படின்னு சொல்லுங்க கேட்டா. சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இவங்க சந்தோஷமா இருக்கிறது. இந்த அப்புறம் தினம் ஓடாம. ஆமா, பிசினஸ் போது கூட ரொம்ப அழிய வேணாம். ஒரு வாட்டி பார்த்துக்கலாம், ஒரு வாட்டி அவர் பார்த்துக்கலாம், ஒரு வாட்டி கையில் பார்த்து போகுது. ஸோ இன்னொருத்தவங்க அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது இன்னும் சரிதான். இது 3 நாளும் வேற ரகம் தான். ஆமா ஆமா.
அலங்காரம் சூப்பரா இருக்கு. ஆமா, ஒவ்வொரு வழிக்கும் சூப்பரா. இந்த ஊர்ல மாமா அக்கா இருக்காங்க. ஆமா, அவங்க 4 பேர் அங்க இருக்காங்க. அதனால நம்ம 4 பேர் இங்க இருக்கோம். ஆமா, எதுக்கு நம்ம வந்து நிக்கணும்? அவங்க வாங்கன்னு சொல்ல வேணாவா? பசங்க மாதிரி நிக்கணும். அந்த பக்கம் நிக்கிறாங்களே, சரி, இந்த பக்கம் யாரும் வந்தாங்க? இதுக்கு நம்ம தான் நிக்கணும். ஏன் அவன் நம்ம வீட்டு பையன் இல்லையா? அப்படி சொல்லலாம், நம்ம வீட்டு பையன் தான். அப்போ நம்ம பையனுக்கு நம்ம தானே நிக்கணும். சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் நிக்கணும் தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ இஷ்டம் இல்லை, உங்க அண்ணன் நீதான் வேணும்னா இங்கே போ. சேச்சா, அப்படிலாம் இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிக்கலாம். இப்போ அமைதியா நில்லு. சரிங்க. பொண்ணு இந்த இடத்தெல்லாம் பார்த்தால இப்படி கேட்கல. இன்னொரு பிள்ளையெல்லாம் பார்த்தா விட மாட்டாளா? இப்படி பார்த்துட்டு அதில் ஃபோட்டோ எடுக்க சொல்லி நம்ம கிட்ட எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் எடுக்க சொல்லி. எனக்கு கூட தோணுது, நீங்க அதனால ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும். இன்னும் இதுவும் நல்லாதான் இருக்கு. ஆமா, மருமகள் ஆசை இன்னும் நீங்க இன்னும் நகரவே இல்லை. எடுத்துட்டு போட்டோம். அது வச்சு சரி, நான் என்ன சொல்ல போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம எதனா பார்த்துட்டு இருக்கு. ஆமா ஆமா. யாருன்னா வேலை செய்யறவங்க கூப்பிட்டு ஒருத்தவங்க பாலை தந்து நாய் கொடுக்க சொல்லுங்க. பசியோட இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் குடிச்சிட்டு தான் திரும்ப பத்து என்ன சொல்றீங்க? சொன்னாங்க. உன் பொண்ணு வந்து இங்க ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்பவே பார்த்துட்டு ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. குடிச்சதுக்கு முதல்ல திரும்ப அப்பனா சரி. சரி, கொஞ்ச நேரம் வந்துட்டு பசங்க ஃபோட்டோ ஷூட் முடிச்சுல அதுக்கப்புறமா ஸ்டேஜுக்கு போய். அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல தான் வேலை தட்டு மாத்தணும், அப்புறம் குழந்தை ட்ரெஸ் மாத்தணும், நிறைய வேலை இருக்கு. ஆமா, அதுக்கு சொன்னேன். சரிங்க, வாங்க போலாம். சரி. சார் சரிங்க சார், போட்டோக்கு ப்ரோ வர வரைக்கும் எடுங்க ப்ரோ. என்னடா இது, என்னதான் பிரச்சனை? உன் பொட்டிங்க தூங்கிடுச்சா? சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேச்சுக்கு போன உடனே சொல்லி வச்சுக்கோ. சரிங்க. நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன சூப்பராக தான் இருக்கு. எனக்கும் பயமா தான் இருக்கு. நீ பயப்படுறத பார்த்தா எனக்கு இன்னும் பயமா இருக்கு. என்ஜாய் பண்ண வேண்டியதா? ஏன்டா இது பயந்து என்ன பயப்படுத்துற? ஒரு சிம்பிள்ஸ் கொடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வந்துச்சான்? இங்கடா இன்னும் வரலாங்களா? இப்போ என்ன ஓடணும்? அது இன்னும் ரெடி ஆகல. இங்கேயே ஓடிட்டு இருந்தா அப்புறம் எப்போ ரெடி எப்போ வரும்? என்ன கீழே எல்லாத்தையும் அப்போ எல்லாத்தையும் சூட் செய்யறான். ரெடி வராங்க. இப்படி அந்த பயந்துட்டு இருக்கேன். நினைப்பாங்க புது பயம் சொல்லிட்டு நின்று பயமா இருக்கு. மேட்சிங் அப்புறம் போயிட்டு மாறிடுவேனே. பெத்ரா சரிடா, அப்பெல்லாம் பிள்ளைங்க எல்லாம் போட்டோ பார்த்தா காமெடியா இருக்கும். சொல்லுங்க ப்ரோ, நீங்க சொல்ற மாதிரி நிற்கிறோம். தேங்க்ஸ் ப்ரோ. சரி, அவங்க ஷோல்டர்ல கை போடுங்க. எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் இத்தனை வகை உங்க அப்பா ஸ்ட்ரைட்டா என்ட்ரி கொடுக்க தெரியாதா? இத்தனை என்ட்ரி தான் வரணுமா? போட்டோ ஷூட் வேலை இருக்கும் பண்ணிருக்காரு. லைட் எல்லாம் எரியாது. திருப்பி நைட்ல வேற வந்து எடுக்கணும். இது நம்ம மெமரபிள் டேட், அதுதான் எப்படி பண்றேன்? கேட்டேன், ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் அப்படியே வாழ்ந்தா சந்தோஷம் இல்ல? அப்படி சொல்லல, ஒரு மாதிரி கூச்சமா இருக்குல்ல. அதெல்லாம் வேலை முடிக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒழுங்கா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். சரி எடுக்க மாட்டேன், என்ஜாய் பண்ண. அப்படியே அவங்க எடுத்து பிடிச்சி ஒரு போஸ்ட் கொடுங்க. இதுக்கு மேல நீங்க கொடுத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். எங்கடா போறேன்? அவர் சொல்றதுக்கு விதமா கட்டி பிடிச்ச போஸ்ட் கொடுங்க. நான் போய் மற்ற டெக்கரேஷன் எல்லாமே கரெக்டா இருக்கா, ஸ்டேஜ் சமையல் அதாவது பார்த்துட்டு வர வேண்டி. வேண்டாகுதா? எனக்கு ஏன் வேண்டாம் போதும். நான் கேட்ட மட்டும் அந்த போஸ்ட் கொடுத்துருவேன் கிடையாது. அதனால அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரிடா, டென்ஷன் ஆகாது. ஏன் டென்ஷன் ஆக போறேன்? அப்ப வேண்டா இருக்க. சரி இல்லை, உனக்கு வெல்கம் ட்ரிங்க் ரெடி ஆகும் போய் பார்க்குறேன். அவங்களே பார்க்க விட்டால் தப்பாயிடும்ல. அதனாலதான் இப்போ நீ இருக்கிறது கொஞ்ச நேரம் இந்த போட்டோஸ்க்கு வந்து நான் என்ன பண்ண போறேன், ஸ்டேஜ் இருந்து வந்து நிற்கிறேன். வரேன்ற ஸ்டேஜ் பக்கத்துல எதுனாலும் நான் வந்து நிற்பேன், புரியுதா? உங்க வேலை வீட்டில் நான் முடிச்சுட்டு வரேன். பிரச்சனையும் விடக்கூடாது, இல்லை தப்பு இல்லை. அப்புறம் அவங்க வேலை வாங்குற மாதிரி ஆயிடும். நம்மளுக்கு கூட நீங்க செஞ்சா அது ஹெல்ப் மாதிரி தெரியும்ல. போட்டோம், சொன்னதான் கரெக்டா. சரிடா, அப்படியே அந்த பக்கம் 10 மாதிரி போஸ்ட் கொடுங்க. ஷோல்டர்ல கை போடுங்க. இப்போ இடுப்புல. ஏன் ப்ரோ? யாரும் இல்ல ப்ரோ, அழகா போஸ்ட் கொடுங்க. அப்புறம் அவளை தூக்கி பிடிச்ச மாதிரி இல்லைங்க. எத்தனை போட்டோ எடுங்க? பிரிண்ட் போட போறதுல எது நல்லா வருதோ அதுதான். புரியுது? 1000 போட்டோ. 5000 போட்டோ கூட எடுப்பேன். புரிஞ்சுச்சு. அப்படி இல்லைங்க. ஓகே சார். நான் வரமாட்டேன்னா அவங்ககிட்ட வேலை செய்ய பசங்க அந்த பக்கம் இருக்காங்க. கெஸ்ட் வந்துட்டாங்க, ஜூஸ் கொடுக்கவே இல்லை, அவங்க குறை கொடுக்கலான்னு வந்தேன். சரி அவர் ரெடியானால இப்போதான் தட்டு மாத்திரை தட்டு எடுத்துட்டு வந்து கீழே வச்சுட்டு போயிருக்கா. 2 தட்டியும் இன்னும் ரெடி ஆகல. போயிட்டு ரெடி ஆகலாம் நினைக்கிறேன். 10 நிமிஷம் வாங்க, ஸ்டேஜுக்கு போய் விளையாடுறாளா? என்ன ஏன் கேட்கிறோம்? நானே காண்டா தான் இருக்கேன், விருப்பி
ரெடி பண்றேன்னு வேணாம். சரி இப்பதான் ரெடி பண்ணி விடணும், அதுக்கும் வேணான்றா. இது பண்ணி சரி அவ தலைமையில நகைலாம் போட்டுட்டு இருக்கல, அவளுக்கு ஒரு கொஞ்சம் டைம் சேவிங் தானே. சரி நல்ல வேலை, இப்போ வேலையே நல்லது. என்னென்ன என்கேஜ்மெண்ட் இங்க முடிஞ்சா அவளை அதை மேல போட்டு வச்சிருந்திருக்கு. நினைச்சா நான் நல்லா பண்ணேன். அப்படிலாம் பண்ணுவேன் சத்தியமா பண்ணுவோம் சொல்லி என்ன பாக்குறதாவே இல்லை. நீயும் கைண்டிக்கிட்டே அவளும் வரல. நான் 2 பேருமே கோமா தான் இருக்கேன். நீங்க என்ன பண்ணுமோ பண்ணுங்க. நானும் திருப்பி பழி வாங்கல. உங்களை வேலை செஞ்சுட்டு இருக்கேன் விருப்பத்துக்கு இதான் ஓடிட்டு இருக்கேன். இப்போ ஆள் தான் ஓடிட்டு இருக்கேன். எல்லாரும் முடிச்சுட்டு இப்போ ரெடி ஆகுறாங்க. பாத்துக்கிறேன் அப்புறம் பாத்துக்கிறேன். கிளம்புங்க. ஒரு போட்டோஷாப் டிஸ்டர்ப் ஆகுது, அதனால கிளம்ப சொல்றேன். நீங்க எத்தனை சொல்லிக்கோமா நான் கோமா தான் இருக்கேன். உங்ககிட்ட பேசுறதாவே இல்லை. அப்புறம் பாத்துக்கலாம். தங்கச்சி பத்தி நீ நல்லா பாத்துக்கிறேன். தங்கச்சி நாடு பிடிச்சி வச்சுக்கேன். இன்னும் மட்டும் அப்படியே என்கிட்ட கொடுத்து தான் வேலை பார்ப்பாரு. இப்ப என்ன 2 பேருக்கும் இன்னும் வரவே இல்லை. இவனும் பாரு ஓடிக்கிட்டே இருக்கான். கடுப்பா இல்ல. இந்த போட்டோஸ் தானே எடுக்கிறாங்க. ஸ்டேஜ்ல போன 2 பேரும் வராம போட்டா அப்ப நானே பாத்துக்கிறேன். நானே காரியத்தோடு வரேன். நிச்சயமா செய்வோம். அப்ப சரி. ஸ்மைல் ப்ளீஸ். ஓகே இங்கேதான் இருக்கிறேன். அப்படியே நடந்து வாங்க. இன்னும் அங்க ஒரு வழி இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்படியே ஸ்டேஜ் வர வேண்டியதான். அப்படியா? அப்ப ஓகே. ஓகே சார். ஓகே ஓகே அப்படியே வாங்க அப்படியே வாங்க. ஓகே மீதி அந்த இடத்துல பாத்துக்கலாம். மீதி தான் சார். அப்படியே நீங்க நடந்து வந்துருங்க வந்துருங்க. ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு வேண்டாம் எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு. இதுதான் ஸ்டேஜா? கொஞ்சம் காம்பாக்டா இருக்க மாதிரி இல்லை. இல்லடா இது ஸ்டேஜ் இல்ல. அப்புறம் அது தட்டு மாத்துறாங்கல்ல, அதான் ஸ்டேஜ். அங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, தட்டு மாத்தினதுக்கு அப்புறம் நம்ம அங்க போய் நின்றோம். அது இருக்க சும்மா இது போட்டோஸ்க்கு நல்லா இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி. இது மத்தவங்க போட்டோ எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சது, உட்காந்து அங்க போட்டோ எடுத்துக்கலாம்ல. போட்டோ புக் மாதிரியா? ஆமா ஆமா. இங்க கொஞ்சம் போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அங்க தட்டு மாத்தினா அங்க போய் நினைக்கலாம். மாத்தினதுக்கு அப்புறம் நமக்கு அங்க ஸ்டேஜ் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வரனால அதுக்கப்புறம் அதில் வெக்கேட் பண்ணிக்கலாம். வருஷத்துல சூப்பரா இருந்துச்சுடா. இப்ப பார்த்தேன் போட்டோ ஷூட் எடுத்தாங்களே அப்ப பார்த்தேன். அப்ப நான் பார்த்து பார்த்துட்டேன். எனக்கு ஒரு தனி ஸ்டேஜ் எடுக்கணும், அப்புறம் அந்த பக்கம் கொஞ்சம் எடுக்கணும். அத போய் பார்த்துட்டு வந்துடும். போய் கூட்டு போய் பாக்குறேன். சரி யாருன்னா கூட்டு போய் பாரு. செம்மையா இருக்கு. காசு இன்னமா பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? புரியல. மாதிரி மரம் மாதிரி வீடு மாதிரி காசு ஒரு அழகா டிசைன் பண்ணி வச்சிருக்கா. எனக்கு ஒரு 70, 80, 100 மேல இருக்கும். தட்டு சரியா தெரியல. நான் என்னால நிறைய தட்டு 3 இது ஃபுல்லா தட்டு தான். அவங்க பண்ணிருக்காங்க. ஆமா அது என்ன விசாரிக்கணும். எவ்வளவு தட்டுன்னு தெரியல. நீ எண்ணிட்டு வா. சரி சரி எவ்வளவு தட்டு பாத்துட்டு வரேன். சரி ஓகே. இப்போ போட்டோ பார்த்து வரல. நம்ம போட்டோ முடிஞ்சிச்சு இல்ல, எடுத்துட்டு நான் நினைக்கிறேன். கூட்டிட்டு போயிட்டு வரேன். சரி போயிட்டு